வந்து ஓப்பனே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பூந்தமல்லி நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வாங்க நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவோட அமைஞ்சிருக்குங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் இண்டிவிஜுவல் வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட், ஸோ எல்லாமே வந்து நம்ம சைட்குள்ளேயே இருக்கு. நம்ம சைட் அப்படியே ஒரு ஃபுல் வியூவில் பாருங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபேட்டை. ஸோ எதனால இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நசரத்பேட்டோட மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் ட்ரையல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனே ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்க்கு வந்து மெட்ரோபேட்டை அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் என்ட்ரி ஆகும் போதே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ரைமான லொக்கேஷனில் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவை சுற்றி தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 20 ஏக்கரில் அமைஞ்ச ப்ராஜெக்ட்ங்க. ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏக்கரில் அமைஞ்ச ப்ராஜெக்ட். ஃபேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகி கஸ்டமர்ஸ் எல்லாமே வீடே கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 12 ஏக்கரில் அமைஞ்ச ப்ராஜெக்ட்ங்க. டோட்டல் பிளாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 279 பிளாட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பின்னாடி வந்து 2 பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. ஸோ அதோட கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் 2ல் பை பண்ண கஸ்டமர்ஸ் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தாலே தெரியுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி பேக் சைடில் 2 பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை நான் வந்து கிட்ட போயிட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ட்ரீம் ஹவுஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் பார்த்தீங்க அப்படின்னா 30, 24 and 23 ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இபி கனெக்ஷனுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோலாரில் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 30,921 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்குமே பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சுகாதார நிலையம் வந்துருச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிளியராக அந்த பில்டிங் வந்து தெரியும். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசோட சுகாதார நிலையம் வந்து நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துருங்க. ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டோட ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைட் அப்படியே ஒரு ஃபுல் வியூவில் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மெயின் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். within 20 feetல உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து வந்துருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியோட வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் பிளாட்ஸ்
புக் பண்ணி வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சைட்க்கு நியர்பைல ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், கலர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இது மட்டும் இல்லாமல் நியர்பைல உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து நியர்பைல இருக்குங்க. ஸோ அடுத்து வாங்க நம்ம ஹையர் ஸ்டடீஸ்க்கான காலேஜஸ் என்னென்ன நியர்பைல இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். நம்ம சைட்ல இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து நியர்பைல இருக்கு, ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ்மே நம்ம சைட்க்கு நியர்பைல இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து வித்தின் 4 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன மெயின் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜர் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட்ல இருந்து ஜிம், பியூட்டி பார்லர், பேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம், மார்க்கெட், ஸோ ஷாப்பிங் ஏரியாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம சைட்க்கு நியர்பைல இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஷட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கான முக்கியமான இடங்க, அதாவது பியூட்டி பார்லர். ஸோ நீங்கள் வந்து சைட்டை விட்டு வெளியே போய் வந்து பார்லர் போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம சைட்குள்ளே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம சைட்லேருந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து அப்கமிங் மெட்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோஸ் ஆல்ரெடி ஓப்பனே பண்ண போகிறாங்க. டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசரத்பேட் அண்ட் பூந்தமல்லி மெட்ரோ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிசம்பரில் வந்து ஓப்பனே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ் நசரத்பேட் அண்ட் பூந்தமல்லி ஜங்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து தாம்பரம் போகிறதா இருந்தால் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா திருப்பதி, திருத்தணி, ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பெங்களூர் ஹைவேஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து நம்ம சைட்டை சுற்றி தாங்க இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸோட அமைஞ்சதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். மறக்காமல் நம்ம ப்ராஜெக்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபார் சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீனில் தர நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தரத்து டேரெக்டாக அப்படின்னோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. இடையில வந்து நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இருங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு பிளாட்ஸோட ரேட் கேட்காம போனேன் எப்படி? ஸோ பிளாட்ஸோட ரேட் பற்றி பார்க்கலாம். உங்கள் கையில் டவுன் பேமெண்ட்டாக ஜஸ்ட் 7 லாக் இருந்தாலே போதுங்க. நம்ம பூந்தமல்லி நசரத்பேட்டில் உங்களோட ஒரு ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸை வந்து பை பண்ண முடியும். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோட்டல் பிளாட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 40 லாக் ஆன்வர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 5700 per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ உடனே உங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்போவே புக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம நம்ம சைட்டை அப்படியே ஒரு ஃபுல் வீடியோ பாருங்க.